வணக்கம். சென்னை வின்ஃப்ராடெக் போரத்தமாட நம்பர் 1 டீலர் இன் தமிழ்நாடு. நாங்கள் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கும் பில்டர்ஸ்க்கு ஆர்கிடெக்ட்ஸ்க்கு எல்லாமே போரத்தம் சப்ளை பண்ணுறோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து வேளச்சேரியில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வால் எங்கே டிஸ்பிளேயில் இருக்குன்னா வேளச்சேரியில் இருக்க எங்கள் ஷோரூமில் தான் இருக்குது. டிப்பிக்கலாக நாங்கள் பிளாக் சப்ளை பண்ணி வந்தாலும் இல்லை எங்கள் கிட்ட ஷோரூமில் வர கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தாலும் முக்கியமான டவுட் எங்கே இருக்குன்னா இதை எலக்ட்ரிக்கல் சேஞ்சிங் பண்ண முடியுமா, நெயிலிங் பண்ண முடியுமா, இதில் டிவி மாட்ட முடியுமான்றது தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் இதை மட்டும் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும், கிளைண்ட்டுக்கு இன்னும் பெட்டர் அவேர்னஸ் வரணுன்றதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீணபகர் அழகாக உங்களுக்கு எந்த கஸ்டமருக்கு சைட் வந்தாலுமே அழகாக லைட் லோட், மீடியம் லோட், ஹெவி லோடுக்குன்னு ஒரு சார்ட் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சைட்டில் வரும்போதே கொடுத்துருவாங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் லோட்லன்றது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு இல்லை கர்டன் ட்ரார் அடிக்கிறோம். நீங்கள் நார்மலாக ஒரு உடன் பிளக் அடிப்பாங்க. ஒரு ட்ரில்லிங்கை வந்து பண்ணும்போது ஒரு ரோட்டரி மோடில் போட்டு ட்ரில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த உடன் பிளக் போட்டால் போதும். 20 kgsக்கு கம்ப்ளீட்டாக லோட் ஃபேக்டர் எடுத்துரும். இப்போ டிப்பிக்கலாக மார்க்கெட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெயிலிங் பண்ணும்போதோ இல்லைனா லோட் ஃபேக்டர் போகும்போது ஃபாஸ்ட்னஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் ஒன்று இருக்கும், அது இல்லாமல் உங்களோட ஃபாஸ்ட்னர் இருக்கும். இது பேஸ்ட் ஆன் தி லோட் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி அதோட லென்த்து திக்னஸ் வந்து வேரி ஆகும். இப்போது இதில் அப் டு 20 kg வரணும் அப்படின்னா உங்களுக்கு வால் யூனிட்ஸ் ஏதோ ஒன்று வருது, அந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் 20 kgs வர்றதுக்காக ட்ரில் பண்ணுவீங்க, பிளாஸ்டிக் ஸ்லீவ் போடுவோம், அதுக்கு மேலே ஸ்க்ரூ அடிச்சிடுவாங்க. சேம் அப் டு 70 kg வருதுன்னா இது ஒர்க்கிங் வந்துடும். ஒரு டிப்பிக்கலாக ஒரு எலக்ட்ரீஷியனுக்கோ பிளம்பருக்கோ நீங்கள் வால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ள பிளாக்கோட இன்ஜினியரிங் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிளைண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறதும் இல்லை எங்களே ரீச் அவுட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்ஸ் இதுதான் டிப்பிக்கல் பிளாக்ஸோட கிராஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்டர் போட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரிப் வழியாக போய் இப்படி வந்து செகண்ட் ரிப்பில் வந்து இங்கே நின்றுடும். ஸோ உங்களோட எந்த ஏரியாவுமே கேவிட்டியில் வந்து நிற்காது, ரிப்பில் தான் நிற்கிறதுனால உங்களோட லோட் ஃபேக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது நீங்கள் தைரியமாக லோட் ஃபேக்டர் அப் டு 120 kg வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் மாட்டலாம். இதுக்கு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குவரி இருந்தாலும் வின்ஃப்ராடெக்காக ரீச் பண்ணலாம், இல்லை வீணபகரோட டெக்னிக்கல் டீம் ரீச் பண்ணலாம். ஆஃப்டர் பிளாக் சப்ளை கூட இந்தியாவில் வந்து வீணபகர் ஒரு கம்பெனி மட்டும்தான் பிளாக்ஸோட ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்ளிகேஷனை வந்து நாங்களே எதாவது இஷ்யூ தான் மாட்டி கொடுக்குறோம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம்.